ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா மன்னிச்சு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான் ஒரு இதாக இருக்குது. மன்னிக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம முக்கியமான ஒரு இதாக இருக்கும். எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த எடுத்துகிட்டு போகலைனாலும் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ உள்ள மனநிலையில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு மனநிலைக்குமே இதை தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. நிலத்தை விற்கிறதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னோடனே, நிலத்தை விற்கிறதெல்லாம் சரிதான் இல்லைங்களே. நிலத்தை விற்றாலும் பண்ணாலும் நம்மளுக்கு அது கிடைக்கிற இதுங்கிறது இருக்குல்ல. அதனால நான் எதையுமே இனிமேல் சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் எந்த இதுக்குமே முயற்சி பண்ணி பார்த்துடலாம். அதை முயற்சி பண்ணி பார்த்தோன்னாலே போதும், நம்மளுக்கு எல்லாம் சரியாக வரும் அப்படின்னோடனே, எல்லாம் சரியாக வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு சரியாக வர்றதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறது தான். அப்படின்னா கடன் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு கொடுக்கறது மாதிரி இல்லை. இப்போது நம்ம நிலமை அப்படி இருக்குது அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எதுவுமே புரியாமல் நான் எந்த விஷயத்தையுமே நான் செய்யலை. எனக்கு எல்லாமே புரியுது. புரிஞ்சாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு அது கஷ்டமான ஒரு மனநிலையை தான் தர்ற மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா, நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. நாங்கள் சொன்னோன்னா அது உங்களுக்கு கோபம் ஆகிடுது. நாங்கள் பெற்றவங்க ஒரு விஷயம் சொல்கிறோம், இது ஏன் இப்படி இருக்குப்பா, அது ஏன் இருக்குது, நம்ம ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படிலாம் சொன்னோன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிற விதங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இதாக போயிடுறீங்க. ஏன்னா அந்த விஷயத்த எடுத்துக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு தைரியமும் இருக்க மாட்டேங்குது. அதை நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. புரியுது தான், புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது, புரியுறது மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் நம்ம இதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போய் அதை நம்ம ஒரு மற்றவங்க கிட்ட கொண்டுட்டு போகிற விஷயங்கிறது நம்மளுக்கு கரெக்டான வேவாக தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி சரி, அதெல்லாம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். முயற்சி பண்ணியும் இன்னும் எதுவும் சரி வர மாட்டேங்குது. பார்ப்போம், நம்மளுக்கு எது கரெக்டாக வருது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும்ப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் இப்போதைக்கு என்கிட்ட இந்த 1,00,000 வாங்கிக்கோங்க மாமா. நான் அதுக்கு அடுத்தது ஏதாச்சும் பணம் வந்துச்சுன்னா தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதை வச்சு ஏதாச்சும் இப்போ இருக்கிற செலவை பாருங்கள், பண்ணுங்கள், செய்யுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த நேரத்துலையும் எதுக்குமே சரியான ஒரு பக்குவங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்காக நம்ம எதையும் இது அதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியான இதில் நம்மளுக்கு கிடைக்குதா, அதை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிறது கிடையாது. அது எது நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயந்தான், பார்ப்போம், பண்ணுவோம். அது தவிர எந்த இதுக்குமே நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறது விஷயத்தை தாண்டி நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயங்கிறது கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமானதாக படுது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் முக்கியமானதாக ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணோன்னா தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த நேரத்துலையுமே இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஒரு விஷயங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இது பண்ணாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு ரொம்பவும் எதையுமே பக்குவப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கான இதுங்கிறது இந்த நேரத்தில் இது கிடைக்குதா, இது பண்ணுறோமா, செய்கிறோமா, அதை விட நம்ம இருந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
ஆமாம், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கும் ஒரு இதாக இருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பயனில்லாத விஷயத்த வந்து நம்ம பற்றி யோசிக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இல்லைல்ல. அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க.